விஜய் வந்து ஸ்டேஜ் ஆகிற 11 நிமிஷத்தில் தானே ஹியூமன் வேவ்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. அந்த ஹியூமன் வேவ்ஸ் கிரியேட் பண்ணது உண்மையான ஹியூமன் வேவ்ஸ் தானா, உருவாக்கப்பட்ட ஹியூமன் வேவ்ஸா? தமிழகம் முழுவதும் உங்கள் அட்டிகா கோல்டு நிறுவனத்தில் பணிபுரிய ஆண்கள் மற்றும் பெண்கள் தேவை. சரியான ஊதியம் வழங்கப்படும். தொடர்புக்கு 8925537862. நான் வந்து நாமக்கல் நேட்டிவ் தான், என்னுடைய நேட்டிவ். நாங்கள் வந்து சேலம் ரோட்ல வந்து ஆயிரக்கணக்கான முறை பயணம் செஞ்சிருக்கிறோம். அவ்வளவு பெரிய கூட்டம் கூடியது இதுதான் முதல் முறை. சேலம் ரோடே வந்து ஸ்தம்பிச்சு போயிடுச்சு. இதை வந்து ஊடகத்தில் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்த அத்தனை பேருக்குமே தெரியும். கரூர் எனக்கு கிட்டத்தட்ட பழக்கமான ஊருங்கிறதுனால கரூர் வந்து எனக்கு கிடைத்த தகவல்கள்லாம் நான் இந்த ஊடகத்தின் வழியாக சொல்றேன். ஏன்னா இது ஊடக வெளிச்சத்தில் மக்கள் அதை புரிந்து கொள்ளட்டும். கரூர் எஸ்பி வந்து காலையில் எத்தனை மணிக்கு ஏர்போர்ட்ல கிளம்பினாருங்கிறத பார்த்தாரு. இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு ஸ்டேட் முழுவதும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இது வந்து யாரும் பார்க்கல, தெரியாம நடந்து போச்சு அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. இது பல்வேறு இடங்கள்ல வந்து கட்டுநாட கூட்டமா இருக்குது. அப்படிங்கும் போது டபுள் பேரிகேடிங் சிஸ்டம் போட்டு அந்த கிரௌட கண்ட்ரோல் பண்ணி வைக்கணுமா இல்லையா? அந்த அலை வந்து ரோப் டீம் வச்சிருந்தாங்களா? ஒரு அலை மீது இன்னொரு அலை மோதாமல் பாதுகாக்கிற அளவிற்கு அந்த இடத்துல பந்தோபஸ்து இருந்திருந்தால் இந்த நிகழ்வை தடுத்திருக்கலாமா, தடுத்திருக்கூடாது? இது யார் வேணா பார்க்கலாம். அவங்க கேட்ட இடத்தை கொடுத்திருக்கலாம் இல்லையா சார்? இப்ப அந்த இடத்துல வந்து 2 இடம் கேட்டாங்க. கரூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கிற உழவர் சந்தை, ஒரு 100 அடி அகலம் உள்ள ஒரு பெரிய ரோடு, இன்னொன்னு வந்து லைட் ஹவுஸ் கார்னர், எஸ்கேப்பிங் வே அதிகமா இருக்கிற இடம். 2 இடத்த அவங்க கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி அந்த 2 இடத்தையுமே வந்து மறுத்தது வந்து விஜய் அவர்கள் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருந்தாருன்னா அப்ப அவ்வளவு கிரௌடு இல்ல, அவர் லேட்டா வந்தனால தான் கிரௌடு இன்னும் அதிகமாயிடுச்சுன்ற மாதிரி. விஜய் அவர்கள் லேட்டா வந்தது இயற்கையா செயற்கையா அப்படின்னு நீங்க பாருங்க. அந்த ஹியூமன் வேவ்ஸ் வந்து உருவாக்கப்பட்டதா, உருவானதா? மின்விளக்கு அணைக்கப்பட்டது உண்மையா இல்லையா? இதெல்லாம் யாரு சார் பொறுப்பு? இதெல்லாம் வந்து நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க, குழந்தைகள்லாம் நிறைய பேர் தூக்கிட்டு ஓடின காட்சிகள்லாம் நம்ம பார்த்தோம். உடனே சிஎம் அவர்கள் வந்து அமைச்சர் அவர்கள் அன்பில் மகேஷ் அவர்கள் ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்க சொன்னாரு. செந்தில் பாலாஜி அவர்கள்லாம் நேர்ல போய் பார்த்துருந்தாங்க. உடனடியா செந்தில் பாலாஜியும் அன்பில் மகேஷும் வந்து சம்பவ இடத்துக்கு வந்ததை நான் வந்து வரவேற்கிறேன். ஆனால் இத்தனை மந்திரிகள் அங்க இருந்த போதிலும் அங்க எப்படி வந்து கரண்ட் கட்டாச்சு? அப்போ அந்த சமயத்துல ஒருத்தர் மயக்கம் போட்டு விடுவதும், தண்ணி பாட்டில்களை வந்து கொடுக்க கூட வந்து வசதி இல்லாம இருக்கிறதும், இதுல வந்து இப்ப இவ்வளவு பெரிய செக்யூரிட்டி லைசன்ஸ்ல வந்து எஸ்பி அடிப்பட்டவங்களை வந்து கூட்டத்துக்கு வெளியில கொண்டு போகணும். ஆனா ஒவ்வொரு ஆம்புலன்ஸும் வந்து விஜயை கடந்து போகணும். இல்ல சார், அவங்க கட்சிக்காரங்க தான் எந்த கண்டிஷனையும் வந்து அவங்க கடைபிடிக்கலன்ற மாதிரி காவல்துறையில சொல்றாங்க. 2000 பேர் பிடிக்கிற வேண்டிய இடத்துல 20,000 பேர் உள்ள விட்டுட்டு கடைபிடிக்கல. விஜய் பேசுற இடத்துல எமர்ஜென்சி எக்ஸிட் எங்க இருந்துச்சுன்னு சொல்லுங்க தம்பி. இல்ல சார், இப்போ விஜய் அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணணும்ன்ற மாதிரி ஒரு தரப்பினர் சொல்றாங்களே. நான் என் மக்களை சந்திக்க போறேன் அப்படின்னு கேட்கறது விஜயோட உரிமை. ஆனா இப்படி ஒரு தலைவர் வருகிற பொழுது அதுக்கு என்ன ஸ்கேல் ஆஃப் பந்தோபஸ்தை முடிவு பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி அதுல அசம்பாவிதம் இல்லாம நடத்த வேண்டியது யாருடைய பொறுப்பு தம்பி? நம்ம அரசோட பொறுப்பு, காவல்துறையோட பொறுப்பு. நான் சொல்லாம நீங்களே சொல்லிட்டா நல்லா இருக்குங்களா? விஜய் அவர்கள் அடுத்த வாரம் மக்களை சந்திக்க முடியுமா, முடியாதா? இல்ல, கண்டிஷன்ஸ் இல்ல. வந்து போருக்கு பேர் வந்து ரத கஜ துரக பதாதி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எதிராளி என்ன மாதிரியான படை கட்டியிருக்கிறான் அப்படிங்கறத உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா எப்படி புரியுதா உங்களுக்கு? சார் வணக்கம் சார். வணக்கம் சார். விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா மக்களை சந்திக்க 3வது வாரமா கரூர் போயிருந்தாரு சார். ஒரு கூட்ட நெரிசல் காரணமா ஒரு 39 பேர் இறந்து போயிட்டாங்க சார். இதுக்கு முக்கிய காரணமா வந்து விஜய் அவர்களை சொல்றாங்க, சில பேர் காவல்துறையை சொல்றாங்க. இந்த சம்பவம் பத்தி சொல்லுங்க சார். செப்டம்பர் 27 தேர்தல் பரப்புரைக்காக கரூருக்கு விஜய் வர வேண்டிய நேரம் வந்து 12 மணி. 12 மணிக்கு வந்து தேர்தல் பரப்புரைக்காக விஜய் வந்து கரூருக்கு வர்றதா முன் அனுமதி பெற்றிருக்கிறாரு, முறையாக அனுமதி பெற்றிருக்கிறாரு. முறையாக அனுமதி பெற்று 12 மணிக்கு அவர் பேச வராரு. ஆனால் வந்து சேர்ந்தது வந்து சாயந்தரம் 7 மணி, 7:15 ஆயிடுச்சு. ஸோ இந்த இடைப்பட்ட நேரத்தில் வந்து பல்வேறு குளறுபடிகள் இதில் நடந்திருக்கு. இதில் வந்து போலீஸ் காரணமா, பொதுமக்கள் காரணமா, அல்லது கட்சிக்காரர் காரணமா அப்படின்னு 3 கோணத்தில் வந்து மக்களால் வந்து பார்க்கப்படுகிறது. நம்ம போலீஸ் ஃபஸ்ட்டு பார்ப்போம், அப்புறம் பொதுமக்களை பார்ப்போம், அப்புறம் வந்து இது 3 சாப்டராக பேசுவோம். காவல்துறையினுடைய பங்கு அப்படின்னு பார்த்தா 12 மணிக்கு அவருக்கு வந்து கரூரில் பேசுறதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. 8:45 மணிக்கு நாமக்கல்லில் பேசுகிறாரு. 8:45 மணிக்கு நாமக்கல்லில் பேசுறதுக்கு அனுமதி பெற்றிருந்த விஜய் ஏர்போர்ட்லேயே வந்து 8:40 தான் வந்து ஏறுறாரு அப்படிங்கிற தகவல் வந்து ஊடகத்தில் அத்தனை பேருக்கு தெரியுது. அப்போ விஜய் காலதாமதமாக வந்தாரா அப்படின்னு அந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணா அப்படின்னா, ஒரு தனிநபர் விமானத்தில் அவர் கிளம்புறாரு. விமான நிலையத்தை பொறுத்த வரைக்கும்
அங்கே வந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்கு 6:40 ஒரு ஃப்ளைட்டு, 6:55 ஒரு ஃப்ளைட்டு, 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு இடைவெளியில் ஒவ்வொரு ஃப்ளைட்டும் டேக் ஆஃப் ஆகி ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலுடைய நம்ம கண்ட்ரோலை விட்டு அது வந்து வெளியில் போனதுக்கப்புறம் தான் அடுத்த ஃப்ளைட்டை வந்து போடுவாங்க. ஸோ இயல்பாகவே வந்து விஜய் வந்து ஏர்போர்ட்லேருந்து கிளம்பும்போது விஜய் ஏர்போர்ட்டுக்கு வந்திருந்த போதிலும் அங்கே கொடுக்கப்பட்ட டைமு ஃப்ளைட்டு டேக் ஆஃப் டைம் வந்து 8:45. அதான் விஜய் வந்து காலதாமதமாக புறப்பட்டாரு, அவரு லேட்டா போல, அவங்க கொடுத்த டைமுக்கு அவர் போயிருக்காரு. இதுதான் வந்து ஸ்டடி பண்ண வேண்டியது. எப்படின்னா ஒரு விவிஐபி மூவ்மெண்ட்டில் டைம் டு டைம் ஒவ்வொரு நிமிஷமுமே வந்து கண்காணிக்கப்பட வேண்டியது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான நிகழ்வு. விஜய் வந்து காலதாமதமாக புறப்பட்டனும், விஜய் ஏர்போர்ட்டுக்கு வந்தார், அவருக்கு கொடுக்கப்பட்ட டேக் ஆஃப் டைம் வந்து 8:45. ஸோ 8:45க்கு அவர் டேக் ஆஃப் ஆனோடனே 9:45 அங்கே எதுக்கு வந்தார், திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்தார். 9:40 வந்தோடனே தொட்டியம் வழியாக பை கார் வராரு, அதனால் கரெக்ட் டைமுக்கு வந்து சேர்ந்துறாரு. நாமக்கல்லில் கொடுத்துருந்த டைமு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8:45. ஆனால் அவர் நாமக்கலுக்கு வந்து சேர்ந்ததே வந்து கிட்டத்தட்ட 12:30 மணி ஆயிடுச்சு. 12:30 மணிக்கு நாமக்கல்லில் எஸ்பி திருமதி விமலா அவர்கள் நல்ல ஸ்டடி பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, அது கேஎஸ் தியேட்டர் நாமக்கல். அது வந்து கிட்டத்தட்ட இந்த பக்கம் வந்து 40 அடி, அந்த பக்கம் 40, 80 அடி அகலம் ரோடு. அதில் வந்து எஸ்கேப்பிங் வே நிறையா இருக்குது. திரும்பி வந்து இந்த பொதுமக்களும் சரி, காவல்துறையும் சரி, நீதித்துறையை சேர்ந்த வழக்கறிஞர்கள் அத்தனை பேருமே ஏன் வந்து இதை விசாரிக்க போகின்ற ஆணையம் கூட வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, திருமதி விமலா நாமக்கல் எஸ்பி அனுமதி கொடுத்த இடம் வந்து நாமக்கல் ஒரு பரந்துபட்ட சேலம் ரோடு, பெரிய ரோடு. அது வந்து கிட்டத்தட்ட 80 அடியிலிருந்து 90 அடி அகலம் உள்ள ஒரு ரோடு. மக்கள் வந்து ஏதாவது ஒரு அவசரம்னா பிரிஞ்சு போகிறதுக்கான சாலைகளும் இருக்கிறது. அப்படி ஒரு அகலமான இடத்துல அவருக்கு இடம் கொடுத்ததுனால அவ்வளோ பெரிய அகலமான இடத்துலையே அவர் வந்து என்ன செய்கிறாரு, 12:30 மணிக்கு தான் நாமக்கல் ஸ்பீச்சு நடக்குது. 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் இவருடைய கார் வந்து அங்கே நிறுத்தப்பட்ட பிரச்சார வேனுக்கிட்ட போய் சேர்றதுக்கே வந்து நான் வந்து நாமக்கல் நேட்டிவ் தான், என்னுடைய நேட்டிவ். நாங்கள் வந்து சேலம் ரோட்டில் வந்து ஆயிரக்கணக்கான முறை பயணம் செஞ்சுருக்கிறோம். ஆனால் சேலம் ரோட்டில் அவ்வளோ பெரிய கூட்டம் கூடியது இதுதான் முதல் முறை. இது சேலம் ரோடே வந்து ஸ்தம்பிச்சு போயிடுச்சு. சேலம் ரோட்டில் கிட்டத்தட்ட 2-3 கிலோமீட்டருக்கு வந்து மக்கள் வெள்ளம் வந்து அலைமோதியது. இதை வந்து ஊடகத்தில் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்த அத்தனை பேருக்குமே தெரியும். இப்போ வந்து என்ன செய்யணும், கரூர் எஸ்பி வந்து இதை வந்து காலையில் எத்தனை மணிக்கு ஏர்போர்ட்டில் கிளம்பினாருங்கிறத பார்த்தாரு. ஏற்கனவே வந்து மதுரை கூட்டத்தில் எவ்வளோ பேர் வந்தாங்கன்னு பார்த்தாரு, திருச்சியில் பார்த்தாரு, திருவாரூரில் பார்த்தாரு, நாகப்பட்டினத்தில் பார்த்தாரு. இத்தனையுமே வந்து எஸ்பி கரூர் அவர்கள் பார்த்து கொண்டு தான் இருந்தார். இன்னைக்கு காலையில் இவர் ஏற்கனவே வந்து 500 பேரை பந்தோபஸ்து நியமித்திருந்த எஸ்பி கரூர் அவர்கள் அவர் புறப்படுறதுக்கு எவ்வளோ காலதாமதம் ஆகுது, எத்தனை மணிக்கு நாமக்கல் வந்து சேர்றாரு, எத்தனை மணிக்கு கரூர் வந்து சேருவார், அத்தனையுமே வந்து டைம் டு டைம் வந்து அவங்க அப்டேட்டில் தான் இருந்தாங்க. அப்படிங்கிறது யாராவது மறுக்க முடியுமா? மறுக்க முடியாது. ரைட். 12:30 மணிக்கு இவர் நாமக்கல்லில் பேசி முடிச்சுட்டு நம்ம மதுரை பைபாஸில் போகிறார். மதுரை பைபாஸ் அங்கேருந்து ஒரு 45 மினிட்ஸ் தான். 40 மினிட்ஸ் நடுவில் லஞ்ச் முடிச்சுட்டு அங்கே வந்து சேர்றாரு. அங்கே வந்து சேர்த்தோடனே கிட்டத்தட்ட ஒரு 4:30 to 5 வந்து அதாவது வெங்கமேடு பைபாஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல பைபாஸ்லேருந்து கீழே இறங்கும்போது திருமாநிலையூர் அப்படிங்கிற ஊரில் இறங்குவாங்க. ஸோ திருமாநிலையில் இறங்கி ஆண்டாங்கோயில் ரோடு அல்லது ஈரோடு ரோடுக்கு திரும்பி வர்ற இடத்துல தான் அந்த இடம் இருக்குது. எது, வேலுச்சாமிபுரம் அப்படிங்கிற இடம் வந்து அது வந்து குறுகலான ஒரு ரோடு. ஏற்கனவே வந்து மதுரை, திருச்சி, நாகப்பட்டினம் மற்றும் பெரம்பலூரில் எத்தனை பேர் மரத்து மேலே நின்றுட்டுருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து கரூரில் இருக்கிற போலீஸ் ஃபோர்ஸ் வந்து டைம் டு டைம் பார்த்துட்டு தான் இருக்குது. அதை வந்து டிஐஜி திருச்சி அவங்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அங்கேருந்து வந்து இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு ஸ்டேட் முழுவதும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இது வந்து யாரும் பார்க்கல, தெரியாமல் நடந்து போச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லையா? அப்படி இருக்கும்போது இவர் வந்து கரூர்லேருந்து இறங்கி அந்த கூட்டத்தை நோக்கி கிட்ட போகும்போது கிட்டத்தட்ட வந்து மனித தலைகள் மட்டும்தான் அந்த ஏரியாவே தெரியுது. அங்கே வந்து மக்கள் கூட்டம் வந்து இவருடைய கார் இவர் வண்டிக்கு போய் சேரவே முடியல. அவருமே அங்கே சேர்ந்ததுக்கு அப்புறம் சொல்லியிருப்பாரு, உடனே அவர் முதல் வார்த்தை அவர் சொன்னது, முதல்ல எனக்கு காவல்துறை நண்பர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் இல்லைன்னா அந்த இடத்துல இருந்து நான் இந்த வண்டிக்கு வந்து சேர்ந்திருக்கவே முடியாது அப்படின்னு ஒத்துக்கிறார். அப்புறம் தான் ஆரம்பிக்கிறாரு. அவர் ஆரம்பித்து கொஞ்ச நேரத்தில் இங்கே தான் வந்து செக்யூரிட்டி வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய இடம். அது வந்து குறுகலான சாலை.
பழனிசாமிக்கு முதல் நாளே அந்த இடத்துல கூட்டம் நடந்துச்சு அப்படிங்கிறது ஒரு உண்மை. எந்த போதிலும் பழனிசாமி அவர்களுக்கு எத்தனை கூட்டம் வந்துச்சு, அந்த ஏரியாவில் என்ன கெப்பாசிட்டி. இப்போது கரூர் எனக்கு கிட்டத்தட்ட பழக்கமான ஊருங்கிறதுனால கரூர் வந்து எனக்கு கிடைத்த தகவல்கள்லாம் நான் இந்த ஊடகத்தின் வழியாக சொல்கிறேன். ஏன்னா இது ஊடக வெளிச்சத்தில் மக்கள் அதை புரிந்து கொள்ளட்டும். கிட்டத்தட்ட இவர் 12:30 மணிக்கு வர்றாருன்னு தெரிஞ்ச போதிலும் கரூரை சுற்றி இருக்கிற அத்தனை கிராமத்தை சேர்ந்ததும் வண்டியெல்லாம் வந்து பர்மிட் பண்ண மாட்டாங்க அந்த ஏரியாவுக்கு. அதனால் நடந்தே போனான்னு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் நடந்து காலையில் 5:30 மணிலேருந்து வந்துட்டாங்க. இந்த மக்களுக்கு விஜய் மேலே இருக்கிற பாசம்னு சொல்கிறதா, இல்லை ஒரு திரைப்பட நடிகர் பெரிய ஹீரோ நேராக பார்க்க போகிறோம், ஒரு வாட்டியாச்சும் நேரில் ஒரு வாரம் தடவையாவது திரையிலே பார்த்துட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய நடிகரை, தமிழ்நாட்டினுடைய முதன்மையான நடிகரை, தாவேக்காவுடைய கட்சி தலைவரை நம்ம ஊர் மண்ணில் நேராக பார்க்குற ஒரு வாய்ப்பு. நம்ம குழந்தையும் பார்த்துக்கிட்டோமே, பைத்தியம்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம வந்து விஜயை வந்து நேராக வந்து என் குழந்தைக்கு காட்டிடலாம். ஒரு வயசு குழந்தைக்கு காட்டி என்ன சார், அவங்களுடைய மனநிலை பொறுத்தது. நம்ம வந்து பைத்தியமா உனக்கு ஏன் ஒரு வயசு குழந்தைய தூக்கிட்டு வந்த அப்படின்னு நம்ம பர்ஸ்பெக்டிவில் கேட்கலாம். அவனை பொறுத்த வரைக்கும் நான் விஜயை நேராக காமிச்சேன். என்னங்க, தன்னுடைய நிறைமாத கர்ப்பிணியை கூட்டிகிட்டு வந்து அங்கே வந்து விட்டுட்டு விஜயை காட்டுறேன்னு சொல்லிட்டு அவன் இறந்து போயிட்டான். அது எவ்வளவு பெரிய பரிதாபத்துக்காரியம். ஒரே குடும்பத்தில் சேர்ந்த 3 பேர், ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர். முதல் மகன் வந்து இறந்துட்டான், 2வது மகனை காணவில்லைன்னு ஒரு தாய் அடிச்சுட்டு அழுவுறதெல்லாம் பார்க்கும்போது மனவேதனைக்கு நம்ம அளவே இல்லை. குழந்தையெல்லாம் தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடுறதும், இந்த ஆம்புலன்ஸ்கள் இங்கேயும் அங்கும் ஓடுவதெல்லாம் பார்க்கிற பொழுது வாழ்நாளில் நம்ம வந்து சந்திக்காத மனவேதனை. இதில் என்னென்னா போலீஸ் பர்ஸ்பெக்டிவ்ல என்னென்ன பார்த்தா, அங்கே வந்து பழனிசாமியோட கூட்டம் வந்து அங்கே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஸ்கேட்டர்டாக இருந்துச்சு. ரோட்டில் 2 பக்கம் இருந்தாங்க. அவர் பேசுகிறத அப்படியே கேட்டுட்டு மூவ் ஆகிட்டாங்க. அங்கே வந்திருந்தது அரசியல்வாதி கூட்டம். விஜயை பார்க்க வந்தது ஒரு பொதுமக்கள் வந்து கட்சியை தாண்டி விஜயை பார்க்க வர கூட்டம் இளைஞர் முதல் முதியவர் வரை வருகிறாங்க. அப்போ தாவேகா கட்சிக்காரர்கள் அவங்கள ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. இது பல்வேறு இடங்களில் வந்து கட்டுநாடாத கூட்டமாக இருக்குது. அப்படிங்கும் போது பேரிகேடிங் போட்டு, டபுள் பேரிகேடிங் சிஸ்டம் போட்டு அந்த கிரௌடை கண்ட்ரோல் பண்ணி வைக்கணுமா இல்லையா? இல்லை சார், இந்த வாட்டி நீங்கள் அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா அவர் ஒரு 13 நிமிஷம் 12 நிமிஷம் தான் பேசியிருப்பாரு. அவர் பேச ஆரம்பிச்ச உடனே பார்த்தீங்கன்னா கிரௌடெல்லாம் ஒரு மாதிரி ஆடிக்கிட்டே இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுக்கு அந்த ஆடிக்கிட்டே இருந்துச்சு சொல்றீங்களா? அதுதான் வந்து அது நான் சொல்றேன். என்னுடைய டெர்மினாலஜியில சொல்லணும்னா அது இப்போ பதிவு பண்ண கூட மனசு வலிக்குது. அதுக்கு பேர் வந்து ஹியூமன் வேவ்ஸ்னு பேர். ஹியூமன் வேவ்ஸ் நீங்கள் நல்லா ஊடகவாதிகள் உற்று பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஹியூமன் வேவ்ஸ். கடல் அலை இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி மனித அலை அடிச்சது. அந்த அலை வந்து கிட்டத்தட்ட 5 நிமிடத்துலேருந்து 10 நிமிடம் நீங்கள் பேசுகிறார் இல்லையா, அவர் பேசுகிறப்ப சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் பேர். அதுக்கு பேர் அந்த சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் போது எல்லாருமே வந்து தலை மறைக்குது, கால் மறைக்குது, அவர் மறைக்கிறார், இவர் மறைக்கிறார். நான் பார்த்துடணும் அந்த 11 எல்லாரும் செல்போனை கையில் எல்லாருமே செல்போனை வச்சு அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த மாதிரி டார்ச்சை காட்டுறாங்க. அந்த சமயத்தில் அங்கே மின் விளக்கு இல்லாமல் இருந்தது. அந்த குறிப்பா அந்த ஒருத்தவங்க மயக்கம் போட்டு விழுந்தாங்க பாத்தீங்களா சார், அந்த இடத்துல மட்டும் பாத்தீங்கன்னா லைட்டே இல்லை. விஜய் அவர்களும் தண்ணி பாட்டில் தூக்கி போடுறாரு, அவங்கள எழுப்புங்க. அந்த இடத்துல வந்து லேக்குனா அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல அந்த சமயத்துல கரண்ட் இல்லாமல் போனதற்கு காரணம் யார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. கரண்ட் இல்லாமல் இருந்தது மக்கள் வந்து அலமோதி கொண்டு விஜய் முகம் நமக்கு தெரிய வேண்டுமே என்கின்ற ஆர்வத்தை தூண்டுச்சு அப்படின்னு சொன்னா அது உண்மையா பொய்யா? உண்மைதான். உண்மைதானே? அப்ப கரண்ட் இல்லாம போனது விஜய் முகத்தை பார்க்கிற ஆர்வத்தை திடீர்னு 1 மடங்குல இருந்து 3 மடங்கா மாத்துச்சு அப்படின்னு சொன்னா உண்மையா இல்லையா? உண்மைதான். அப்ப அந்த 11 நிமிடம் அவர் காட்சிப்படுத்துகிற பொழுது ஏற்படுகின்ற ஹியூமன் வேவ்ஸை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு வந்து நம்ம வந்து கயிறு பிடிச்சிற போலீஸ்ல வந்து ரோப் டீம் இருந்திருக்கணுமா இல்லையா? அங்க யாரும் இல்லை. ரோப் டீம் வச்சிருந்தாங்களா? இல்லை. அப்ப ஹியூமன் வேவ்ஸ் வரும்போது அந்த வேவ்ஸை லத்தியை பிடிச்சி ஒருத்தர் லத்தியை பிடிச்சி ஒரு ஹியூமன் பேரிகேடிங் மாதிரி வந்து அதை காத்திருக்கணும். இன்னொன்று ரோப் போட்டு செக்டார் பை செக்டாராக இழுத்து ஒரு அலை மீது இன்னொரு அலை மோதாமல் பாதுகாக்கிற அளவிற்கு அந்த இடத்துல பந்தோபஸ்து இருந்திருந்தால் இந்த நிகழ்வை தடுத்திருக்கலாமா, தடுத்திருக்கூடாது? இது யார் வேணா பார்க்கட்டும், தடுத்திருக்கணும். இந்த நிகழ்வு நடக்காமல் நிறுத்தியிருக்க முடியுமா, முடியாதா? இப்போ விஜய் அவர்கிட்ட அனுபவம் மிக்க அட்வைசர்ஸ் யாருமே இல்லை. அட்வைசரே இல்லாமல் நீங்கள் வந்து கட்சி நடத்துறது எப்படி? நீங்கள் வாழ போகிறது
இந்திய நாட்டிலே வந்து பாரம்பரியம் மிக்க ஒரு அரசியல் அமைப்பை கொண்ட ஒரு கலாச்சாரத்தை கொண்ட ஒரு கல்வி, அதாவது தமிழ்நாடு. என்னங்க, அப்பேற்பட்ட தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக நீங்கள் வரணும்னு ஆசைப்படுற போது மிஸ்டர் விஜய், உங்களுக்கு எப்பேற்பட்ட அட்வைசர்ஸ் வேணும்? உங்களை வந்து சுட்டி காட்டுறது எல்லாமே வந்து அண்ணாமலை சுட்டி காட்டுறது சரி, பழனிசாமி சுட்டி காட்டுறது, சீமான் சுட்டி காட்டுறது மற்றும் பல்வேறு கட்சிகள் சுட்டி காமிக்கிறது. இது அரசியல்ங்கிறது ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு. இதுக்கு வந்து ஒரு சூட்டபிள் அட்வைசரி டீம் வந்து உங்களுக்கு வேணும். சாதாரண ஆட்களை வச்சுட்டு நீங்கள் வந்து ஆட்சியை பிடிச்சோன்னு நினைக்காதீங்க அப்படின்னு உங்களுக்கு போதுமான அளவு அட்வைஸ் பண்ணிட்டாங்க. அவங்க கேட்ட இடத்த கொடுத்துருக்கலாம் இல்லையா சார்? அவங்க ஒரு இடத்த சூஸ் பண்ணி கேட்குறாங்க, அந்த இடத்த கொடுத்துருக்கலாம். இவங்க ஏன் இந்த இடத்த கொடுத்தாங்க? அந்த இடத்துக்கு வருவாங்க. இப்போ அந்த இடத்துல வந்து 2 இடம் கேட்டாங்க. ஒன்று வந்து கரூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற உழவர் சந்தை, புது பஸ் ஸ்டாண்டு பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு 100 அடி அகலமுள்ள ஒரு பெரிய ரோடை கேட்குறாங்க, நம்பர் 1. இன்னொன்று வந்து லைட் ஹவுஸ் கார்னர், அது வந்து 4 பக்கமே மக்கள் வந்து சிதறி போகக்கூடிய, 4 பக்கமும் அசம்பிள் ஆகுவாங்க. பக்கத்தில் வந்து அமராவதி ஆறு இருக்குது. அந்த ஆற்றுக்குள்ளே கூட வந்து தண்ணி எப்பவுமே இருக்காது. அந்த ஆற்றுல ஜனங்க இறங்கி ஓடி வர முடியும். எஸ்கேப்பிங் வே அதிகமாக இருக்கிற இடம் 2 இடத்த அவங்க கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி வந்து மறுத்தது வந்து காவல்துறை ஏன் மறுத்தது என்று எனக்கு புரியவில்லை. காவல்துறை வந்து லைட் ஹவுஸை ஓகே பண்ணியிருக்கலாம், அல்லது வந்து அந்த உழவர் சந்தை பக்கத்தில் இருக்கிற பழைய பஸ் ஸ்டாண்ட் இடத்த ஓகே பண்ணியிருக்கலாம். இந்த 2 இடத்தையும் ஏன் ஓகே பண்ணாமல் இந்த இடம் பார்த்தீங்களா, இப்போ வேலுச்சாமிபுரம் அப்படிங்கிற ஒரு குறுகலான இடத்தை ஏன் வந்து அவங்களுக்கு அனுமதித்தார்கள் அப்படிங்கிறது எனக்கு புரியவில்லை. அதுக்கு ஒரு ரீசன் சொல்றாங்க சார். எடப்பாடி அவர்களுக்கும் இந்த பிளேஸ் தான் கொடுத்தோம், 2 நாளைக்கு முன்னாடி தான் அவரோட கூட்டம் கூடுச்சு, இந்த இடம் தான் கொடுத்தோம். இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து அந்த மனு கொடுக்க சொல்ல பாத்தீங்கன்னா ஒரு 10,000 பேர் தான் கிரௌடு வருவாங்கன்ற மாதிரி மனு கொடுத்துருந்தாங்க. அதனாலதான் நாங்க அந்த பிளேஸை கொடுத்தோன்ற மாதிரி ஒரு சொல்றாங்களே சார். விக்னேஷ், அவங்க வந்து 10,000 பேர் வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய கெப்பாசிட்டியை போலீஸ் தானே வந்து மெஷர் பண்ணணும். அவங்க தான் மெஷர் பண்ணி. போலீஸ் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் இன்ஸ்டிடியூஷன். தமிழ்நாடு காவல்துறை என்பது ஒரு பாரம்பரியம் மிக்க காவல்துறை. விஜய் அவர்கள் பேசி முடிக்கும் போதே பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை மிஸ்ஸிங், அவருமே சொல்லியிருப்பார், நண்பா அந்த குழந்தையை கண்டுபிடிச்சு கொடுத்துருங்கன்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. நிறைய குழந்தைங்க மிஸ் ஆகுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்கன்னா நிறைய பேர் இறந்துட்டாங்க, நியூஸ் வருது. உடனே எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் இருந்தாரு, அன்பில் மகேஷ் அவர்கள் எல்லாருமே சிஎம் அவர்களை போய் நேர்ல பார்க்க சொல்லியிருந்தாரு. இல்ல, விஜய் வந்து வண்டியில செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் வச்சிருக்காரு. அந்த வண்டிக்குள்ள இருந்து கீழே என்னென்ன நிகழ்வு நடக்குதோ அதெல்லாம் வந்து அப்பப்போ வந்து ஆதவ அர்ஜுனா மூலமா தகவல்கள் வந்து போயிட்டே இருக்கு. நீங்க ஸ்டேஜில் விஜய் இருந்தாலும் கூட இருக்கிற இன்டெலிஜென்ஸ் டீம் வந்து அதுக்குள்ள இருக்கு, செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. அப்போ வந்து ஆதவ அர்ஜுனா அவர் காதில் சொல்றாரு, அவர் சொல்றாரு, அஸ்மிகா அப்படிங்கிற 9 வயசு குழந்தைய காணாமா, சகோதரர்களே, டிவிகே சகோதரர்களே, அந்த குழந்தைய எப்படியாவது கண்டுபிடிச்சு பெற்றோர்கிட்ட சேர்த்துருங்க அப்படின்னு வேண்டுகோள் விடுத்துட்டு கீழே இறங்குறாரு. பார்த்தீங்களா? ஸோ ஒரு பெண் மயக்கம் போட்டாங்க அப்படிங்கிற செய்தி அவருக்கு சொல்லப்படுது. இங்கேருந்து வாட்டர் பாட்டிலை தூக்கி அங்கே போடுறாரு. ஸோ இந்த வாட்டர் பாட்டிலை தூக்கி அங்கே போடுறது கூட வந்து விஜய் தொட்ட வாட்டர் பாட்டிலை நாங்கள்லாம் குடிக்கணும்னா அத்தனை பேர் பாஞ்சு அதை பிடிப்பான். மாஸ் மென்டாலிட்டியில் விஜயோடைய அசைவுகள் கூட வந்து கவுண்ட் ஆகுது. விஜய் வந்து ஸ்டேஜ் ஆகிற 11 நிமிஷத்தில் தானே ஹியூமன் வேவ்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. அந்த ஹியூமன் வேவ்ஸ் கிரியேட் பண்ணது உண்மையான ஹியூமன் வேவ்ஸ் தானா, உருவாக்கப்பட்ட ஹியூமன் வேவ்ஸா அப்படின்னு வந்து விசாரணை ஆணையம் கண்டிப்பாக விசாரிக்கணும்னு நினைக்கிறேன். விசாரணை ஆணையம் நியமிச்சிருக்காங்க. அது வந்து கண்டிப்பாக வந்து உருவாக்கப்பட்டதாக இருக்கக்கூடாது அப்படின்னு என்னுடைய ஆசை. ஏன் அண்ணாமலை வந்து எண்மக்கள் கூட்டத்தில் அவர் போய் கூட்டத்தில் சிக்கும்போது ஐ வாஸ் ஏ செக்யூரிட்டி அட்வைசர். அது ஒரு சின்ன அசைன்மெண்ட்டுக்காக நான் அவரோட இருந்தேன். அந்த செக்யூரிட்டி அந்த ரோப்பு எவ்வளோ பெருசு வாங்கணும், எத்தனை பேர் ரோப்பை பிடிச்சிருக்கணும், அதனால தான் வந்து ஹியூமன் வேவ்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்வதற்கு எனக்கு அந்த தகுதியும் அனுபவம் இருக்கிறதுனால நான் அதை பதிவு பண்றேன். இல்ல சார், இப்போ இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க, குழந்தைகள்லாம் நிறைய பேர் தூக்கிட்டு ஓடின காட்சிகள்லாம் நம்ம பார்த்தோம். உடனே சிஎம் அவர்கள் வந்து அமைச்சர் அவர்கள் அன்பில் மகேஷ் அவர்கள் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க சொன்னாரு, செந்தில் பாலாஜி அவர்கள்லாம் நேரில் போய் பார்த்துருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்களா சார்? உடனடியாக செந்தில் பாலாஜியும் அன்பில் மகேஷும் வந்து சம்பவ இடத்துக்கு வந்ததை நான் வந்து வரவேற்கிறேன். மனிதாபிமான அடிப்படையில் வந்ததை வரவேற்கிறேன். ஆனால் இத்தனை மந்திரிகள் அங்கே இருந்த போதிலும் அங்கே எப்படி வந்து கரண்ட் கட்டாச்சு அப்படிங்கிறத வந்து நான் வரவேற்கவில்லை. இவ்வளோ பெரிய கூட்டத்தில் வந்து கரண்ட் கட் ஆகிறதும், அப்போ அந்த சமயத்தில் ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுவதும், தண்ணி பாட்டில்களை வந்து கொடுக்க கூட வந்து வசதி இல்லாமல் இருக்கிறதும், இதில் வந்து இப்போ இவ்வளோ பெரிய செக்யூரிட்டி லைசன்ஸில் வந்து எஸ்பி
அடிபட்டவங்களை வந்து கூட்டத்துக்கு வெளியில கொண்டு போகணும். ஆனா ஒவ்வொரு ஆம்புலன்ஸும் வந்து விஜயை கடந்து போக வேண்டியதா, மனித கடலை கடந்து தான் வந்து ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய ஒரு நிலைமையை உருவாக்கலாமா? ஏன் சார் வேற ரூட்டே இல்லையா? வேற ரூட், அதாவதுங்க எப்பவுமே வந்து ஒரு கூட்டங்கள் ஏற்படும் போது ஆம்புலன்ஸை வந்து எஸ்கேப்பிங் வேல போட்டு வச்சிருப்போம். எவ்வளவு வேகமாக போக முடியுமோ அந்த திசையை நோக்கி ஆம்புலன்ஸ்களை நிறுத்தியிருப்போம். அங்கே வந்து இப்போ வந்து ஏ கிளாஸ் ஆம்புலன்ஸும் ஒன்று வந்திருக்குது. 108 ஆம்புலன்ஸ் இல்லை, இப்போ வந்துட்டு ஆம்புலன்ஸு அந்த ஆம்புலன்ஸ்குள்ளே கூட்டு போய் போட்ட உடனே அங்கேருந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடும். ஓ, அவ்வளோ ஃபெசிலிட்டி, அவ்வளோ ஃபெசிலிட்டியோட வந்து 25 ஆம்புலன்ஸ் வந்து இந்தியாவில் இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கு. அது அப்போலோவில் 25 இருக்குது, சூர்யா ஹாஸ்பிட்டல் வடபழனியில் 25 இருக்குது. இந்த மாதிரியான ஆம்புலன்ஸை வந்து அவங்க வந்து எடுத்து வச்சுக்கணும். ஒரு மனிதன் பாதித்து உயிருக்கு துடித்து கொண்டிருக்கிற நேரத்தில் வந்து அவன் மருத்துவமனைக்கு போய் சேர்கின்ற வரைக்கும் அவனுக்கு ஆக்சிஜன் சப்ளையோட பிளட் லாஸ் இல்லாமல் மூளைக்கு போகிற ரத்தம் வந்து நிறுத்தப்படாமல் அவன் வந்து கொண்டு போய் சேர்க்கப்படுவான். ஆனால் அவர் காப்பாற்றப்பட முடியும். இதுதான் ஃபர்ஸ்ட் எய்டில் இருக்கிற மிகப்பெரிய தியரி. இந்த தியரியை வந்து படிச்சிருக்கிறவன் தான் வந்து செக்யூரிட்டி ஆஃபீஸராக இருக்கணும். சும்மா பாடி காமிச்சிட்டு எல்லாம் ஜிம்முக்கு போயிட்டு நெஞ்சை நிறுத்திட்டு நிற்கிறவனெல்லாம் வந்து கொண்டு வந்து 45 பேரை பவுன்சரை நிறுத்திட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் செக்யூரிட்டி அல்ல. செக்யூரிட்டினா ஃபர்ஸ்ட் எய்டு தெரிஞ்சவன் தான் செக்யூரிட்டியில் இருக்கணும். அப்படி வந்து செக்யூரிட்டி லைசனை வந்து கிரியேட் பண்ணல. இப்போ அந்த ஊர் மாவட்ட செயலாளர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. எஸ்பி வந்து எஃப்ஐஆர், ஏன் நீங்கள் 2 பேரும் அட்வான்ஸு லைசன்ஸ் செக்யூரிட்டினா என்ன அப்படின்னே வந்து தமிழ்நாடு காவல்துறை எதுக்கு இப்படிலாம் தோற்று போகுது, ஏன் பின்தங்குகிறது எனக்கு தெரியவில்லை. மாவட்ட செயலாளர்களும் நிகழ்ச்சி அமைப்பாளர்களும் காவல்துறை சேர்ந்த உயரதிகாரிகளும் சேர்ந்து 3 மணி நேரம் 6 மணி நேரம் வந்து ஒரு மீட்டிங் போடணும். அதுக்கு பேர் தான் ஏஎஸ்எல், அட்வான்ஸ்டு செக்யூரிட்டி மீட்டிங் பேர். இந்த மீட்டிங் நடத்தாமல் எந்த விவிஐபிக்கும் பந்தோபஸ்தே வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடாது. இல்லைங்க, இதில் வந்து நான் சொல்கிறேன், வர்மா கமிஷன் ஆஃப் என்கொயரியில் டபுள் பேரிகேடிங் சிஸ்டம், ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் ஃபார் த எலக்ட்ரிசிட்டி, ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் ஃபார் த ஸ்டேஜ், மெடிக்கல் டீமு, நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல், இதெல்லாம் பிரிஸ்கிரைப்டு, வெல் அவேர். மக்களை பார்க்க வர விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கு, மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை சார். மக்களை யார் பாதுகாக்கிறது? மக்கள் வந்து அதாவது திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு ஒரு பாடல், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடல்கள் இருக்கிறது. இவ்வளவு நேரம் நான் வந்து காவல்துறை பற்றியும் தாவேகா பற்றியும் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ நான் சொல்கிறேன், மக்களை பார்த்து சொல்கிறேன். மக்களே, இந்த கூட்டத்தில் இப்போ எல்லா வீட்லேயும் டிவி இருக்குது, எல்லா வீட்லேயும் எல்லா செல்ஃபோன்லேயும் வந்து ஒரு மதுரைக்கு போகும்போது என்ன கூட்டம், தஞ்சாவூரில் என்ன கூட்டம், அரியலூரில் என்ன கூட்டம், எல்லா நாமக்கல் கூட்டம் வரைக்கும் உங்களுக்கு தெரியுமா இல்லையா? குழந்தைகளை இந்த கூட்டத்துக்குள்ளே கூட்டிகிட்டு வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் சிந்திச்சிருக்க வேண்டாமா தாய்மார்களே அப்படின்னு பணிவன்போடு கேட்டுக்கிறேன். இது வந்து நான் புத்திரவா சொல்ல. 9 குழந்தைகள் அப்படிங்கும்போது நெஞ்செல்லாம் பதறுகிறது. 9 குழந்தைகளில் வந்து 4 ஆண் குழந்தை, 5 பெண் குழந்தை. பெண்கள் 17 பேர், ஆண்கள் 13 பேர். அப்போ பெண்கள் தான் 17 பேர். 17 பெண்கள் வந்து ஆண்களுக்கு மேலே ஆர்வமாக வந்து விஜய் வந்து நாமக்கல் கூட்டம் முடிஞ்ச உடனே வந்து பேட்டி கொடுத்தவங்க அத்தனை பேருமே பெண்கள். எங்கள் அண்ணன் வந்து தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். அவரை வந்து இங்கே இல்லையா 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எங்கே சொன்னாலும் சரி நாங்கள் வந்து அந்த இடத்துல இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டி காட்டுவோம்னு நாமக்கல்லில் ஒரு பெண்மணி பேட்டி கொடுப்பறத நான் பார்த்தேன். அப்போ பெண்கள் வந்து இந்த அளவுக்கு தயாராகிட்டாங்க அப்படின்னு நாமக்கல்லையே பேட்டி கொடுத்துருக்காங்க. நாமக்கல்ல மட்டும் இல்லை, அரியலூர்லேயும் பேட்டி கொடுக்குறாங்க, எனக்கு நாகப்பட்டினத்தில் பேட்டி கொடுத்தாங்க, மதுரையிலையும் பேட்டி கொடுக்குறாங்க. இந்த பேட்டியெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்களே, இவ்வளோ பெரிய குரவுல ஏற்கனவே மயக்கம் போட்டு ஒரு தொண்டர் இறந்து போயிருக்காரு, அவர் குடும்பம் பாதிச்சிருக்கு. இன்னொரு தடவை வந்து விஜய் வந்து மதுரையில் ரேம்ப் வாக்கிங் போங்கிற போது அவன் வந்து தாண்டி குதிச்சு போன ஒருத்தனை தூக்கி எறிஞ்சாங்க, அதுக்கு ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அவ்வளோ குரவுடு வருது. ஒன்றும் இன்னசென்ட் யாருமே கிடையாது. அப்படி இருக்கும்போது வாலண்டரியாக போய் ஒரு நுழைய முடியாத கிரவுடுக்குள்ளே நுழைஞ்சு தன் இன்னுயிரை நீத்திருக்கிற இந்த 39 குடும்பத்திற்கும் வந்து எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல ஹாஸ்பிட்டலில் வந்து இன்னும் நிறைய மக்கள் சிகிச்சையில் இருக்காங்க. 51 பேர் சிகிச்சையில் இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் 51 பேர் சிகிச்சையில் இருக்காங்க. இந்த லைசன் ஆஃபீஸர்ஸில் என்ன நாமக்கல் மாவட்ட அல்லது கரூர் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் வந்து இந்த புஷி ஆனந்த் போன்றவர்களுக்கெல்லாம் என்ன என்னுடைய அறிவுரை அப்படின்னா, கரூரில் அவருக்கு ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டால் அவர் எந்த ரூமுக்குள்ளே தங்க வைக்க போகிறோம் அப்படின்னு ஒரு 2 பங்களாவாவது சீக்கிரட்டாக ரெடி பண்ணிக்கிறோமா இல்லையா? ரெடி பண்ணிக்க முடியாது. அதாவது எமர்ஜென்சி பெரிய தள்ளுமுள்ள இப்போ வந்து இவங்க 31 பேர் இறந்த பாரு வேணவே கமத்துட்டான், விஜய் கூட வந்தவங்களாம் விழுந்துட்டான் அப்படின்னா டெம்பரரியாக கரூரில் நீங்கள் தங்கணுமா இல்லையா? செக்யூரிட்டி அண்ட் சேஃப் பங்களா எதாவது புக் பண்ணி அங்கே ஏற்கனவே உங்கள் தனியார் செக்யூரிட்டியாவது அல்லது கவர்மெண்ட் செக்யூரிட்டியாவது போட்டு ப்ரொவைட் பண்ணி ஒரு பாதுகாப்பான இடத்துல வந்து விஜய் தங்குவதற்கான
லைசனை நீங்க ஏற்பாடு பண்ணியிருந்தா விஜய் அந்த இடத்த விட்டு போய் ஒரு கெட்ட பேர் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவன் அர்ஜுனா இவங்க 2 பேருமே வந்து வேற ஃபீல்ட்ல இருந்து வந்தவங்க. இவங்க 2 பேரும் மற்றும் புஷி ஆனந்த் இவங்க 3 பேரும் வந்து இவ்வளவு பிரச்சனைகளையும் சமாளிப்பதற்கு தகுதியானவர்களா இல்லையா என்கின்ற ஒரு மிகப்பெரிய பாடத்தை விஜய்க்கு இந்த நிகழ்வுகள் கொடுத்துருக்கிறது. தாவேக்காவில் என்ன லேப்ஸ் அப்படின்னுங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஜான் ஆரோக்கியசாமியும் ஆதவன் அர்ஜுனாவும் இவர் எங்கே போனாரே தெரியல. யார்? புஷி ஆனந்த் எங்கே பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் வரல இருக்கவே மாட்டார். ஏன்னா இருக்க வேண்டிய ஏன்னா அவருக்கு ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கிறவரை நீங்கள் வந்து பெரிய அவர் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வரும்போது ஆஃப்டர் மாத் அப்படின்னா அந்த நிகழ்வுக்கு பிறகு வருகிறது எவ்வளோ பெரிய நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதை நின்று சமாளிக்கிறதுக்கு வந்து ஒரு டீம் உங்ககிட்ட இருக்கா விஜய்? தம்பி விஜய் இவருக்கு இருக்கா? அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இங்கேருந்து திருச்சி போய் மெட்ராஸுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஜான் ஆரோக்கியசாமியோ ஆதவ அர்ஜுனாவோ அல்லது இவங்க புஷி ஆனந்த் இவங்க 3 பேரோ அல்லது அந்த மாவட்ட செயலாளர் இந்த 4 பேருமே வந்து அந்த ஏற்பாடுகளை செய்கிற அளவுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி இல்லை. இன்னொரு விஷயமா சொல்றாங்க சார், இந்த சம்பவம் ஏற்பட்டதுக்கு முக்கிய காரணம் வந்து விஜய் அவர்கள் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருந்தாருன்னா அப்ப அவ்வளவு கிரௌடு இல்ல, அவர் லேட்டா வந்தனால தான் கிரௌடு இன்னும் அதிகமாயிடுச்சுன்ற மாதிரி. விஜய் அவர்கள் லேட்டா வந்தது இயற்கையா செயற்கையா அப்படின்னு நீங்க பாருங்க. விஜய் அங்க வந்தது இயற்கை. என்னங்க நான் என்ன சொல்றேன், அந்த ஹியூமன் வேவ்ஸ் வந்து உருவாக்கப்பட்டதா உருவானதா, அது இயற்கையா செயற்கையா? இதுல வந்து ரொம்ப முக்கியமா விசாரணை ஆணையமே வந்து விசாரிக்க வேண்டியது அந்த இடத்துல மேடு பள்ளம் ஒரு குழி இருந்தது உண்மையா இல்லையா, மின்விளக்கு அணைக்கப்பட்டது உண்மையா இல்லையா, அங்க ஏற்பட்ட ஹியூமன் வேவ்ஸ் வந்து இயற்கையானதா செயற்கையானதா? இதெல்லாம் யாரு சார் பொறுப்பு? இதெல்லாம் வந்து அட்வான்ஸ் செக்யூரிட்டி லைசன் அப்படின்னு ஒன்று இருக்கு. அட்வான்ஸ் செக்யூரிட்டி லைசன் அப்படின்னா இந்த கட்சிக்காரர் தலைவர்கள் 4 பேர் பொறுப்பு. அதாவது கரூர் மாவட்ட காவல்துறை அதிகாரிகளும் தாவேகாவுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் மாநில பொறுப்பாளர்கள் வந்து அட்வான்ஸ் செக்யூரிட்டி டீம் வந்து அங்கே போய் அவங்களோட ப்ராப்பர் லைசனிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் தலைவரை வர வைக்கணும். அப்பேற்பட்ட ஒரு டீம் வந்து மாவட்ட காவல்துறையிலும் இருந்ததா எனக்கு தெரியல, ஏன்னா தாவேகாவில் இருப்பதாகவும் எனக்கு தெரியவில்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நமக்கு கும்பமேளா அப்படின்னு ஜெயலலிதா அவர்களும் சசிகலா அவர்களும் கும்பமேளா குளத்தில் தனியாக ஒரு பாத்ரூம் செட் பண்ணி இவங்க மேலே அவங்க மேலே இவங்க தண்ணி ஊற்றும் போது அதுக்கு பிறகுதான் மற்ற பக்தர்கள்லாம் குளிக்கணும்னு சொன்னாங்க. எப்படி அவர்கள் மேலே தண்ணி ஊற்றிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன அறிவிப்புன்னு சொன்னால், நான் வந்து வானத்தை நோக்கி டம்னு 3 சுடுவேன். அப்போ சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் என்னாச்சு, 12 வருஷமாக காத்துட்டு இருந்த அத்தனை மக்களுமே வந்து குளத்தை நோக்கி நம்ம வந்து அம்மா 2 பேரும் குளிச்சுட்டாங்க நம்மளும் குளிக்கலாம் அப்படின்னு ஒரே நேரத்தில் வந்து ஸ்டாம்பைட் ஆனாங்க. கிட்டத்தட்ட 48 பேர் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் பார்த்தீங்களா, வேலைக்கேற்ற கூலிக்காக போராடினதுக்காக தான் தமிழ்நாடு மக்கள் கலைஞரை வந்து அங்கீகாரம் பண்ணாங்க, வேலைக்கேற்ற கூலியை வாங்கி கொடுத்தாரு. அதைத்தான் வந்து கிருஷ்ணசாமி தலைமையில் வந்து மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செய்கிறாண்டா, 70 ரூபாயிலேருந்து 100 ரூபாயா மாற்றி கொடுங்கன்னு கேட்குறாரு. அவங்க மேலே வந்து லத்தி சார்ஜ் அடித்து அப்படியே தாமிரபரணி ஆற்றுல வந்து குழந்தை குட்டியெல்லாம் குதித்து இறந்து போய் 500 பேர் காயம், 17 பேர் மரணம். இதெல்லாம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு புதிய பாடம் அல்ல. உங்களுக்கு வந்து போதுமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்படி இருந்த போதிலும் வந்து இந்த குறுகலான சாலைக்குள்ள இவ்வளவு பெரிய கூட்டத்தை அடைக்கலாமா வேண்டாமா அப்படிங்கறது வந்து சார் அவங்க கட்சிக்காரங்க தான் எந்த கண்டிஷனையும் வந்து அவங்க கடைபிடிக்கலன்ற மாதிரி காவல்துறையில சொல்றாங்களே. கண்டிஷன் இடம் கெப்பாசிட்டி தானே முக்கியம். இடம் வந்து குறுகலான இடம் இருக்கும் போது அதில் வந்து இப்போ ஒரு 2000 பேர் பிடிக்க வேண்டிய இடத்துல 20,000 பேரை உள்ளே விட்டுட்டு கடைப்பிடிக்கல. யாரால கடைப்பிடிக்க முடியும்? எந்த குழந்தை இப்போ கடைப்பிடிக்க முடியாத குழந்தையா செத்து போச்சு, இல்லை கடைப்பிடிக்க முடியாத கணவனா செத்து போனான், அங்கே ஏற்பட்ட ஹியூமன் வேவ்ஸ்லாம் செத்து போனான். விஜய் பேசுகிற இடத்துல எமர்ஜென்சி எக்ஸிட் எங்கே இருந்துச்சுன்னு சொல்லுங்க தம்பி. இல்லை, எமர்ஜென்சி எக்ஸிட்டே இல்லை. எமர்ஜென்சி எக்ஸிட் அதாவது ஒரு இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி மக்கள் பிரிந்து ஓடுவதற்கான. சார் இப்போ விஜய் அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணணும்ன்ற மாதிரி ஒரு தரப்பினர் சொல்றாங்களே சார், இது அவரு காரணமா இருப்பாரா இல்ல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல வந்து இதுக்கு அவர் முக்கிய காரணமா கருதப்படுமா? இது விஜய் வந்து கைது பண்றதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க. அவர் வந்து அனுமதி பெற்று ஒரு கூட்டத்தை நடத்துறாரு. அவருடைய டீம் அனுப்பி வச்சு போய் வந்து மாவட்ட காவல்துறை அதிகாரி அணுக சொன்னார். உயர்நீதிமன்றத்தை அணுகி நான் வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கேங்க, எனக்கு பேச வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எனவே பேசுறதுக்கு அனுமதிங்கன்னு உயர்நீதிமன்றத்தையும் கேட்டு அவர் பேசுறதுக்கு போகிறாரு. இது வந்து விஜய் பொறுத்த வரைக்கும் 51 வயசான ஒரு திரைப்பட நடிகர் வந்து புதுசாக வந்து அரசியலுக்குள்ள நுழைச்சிருக்காரு. நான் என் மக்களை சந்திக்க போகிறேன் அப்படின்னு கேட்குறது விஜயோட உரிமை. ஆனால்
அப்படி ஒரு தலைவர் வருகிற பொழுது அதுக்கு என்ன ஸ்கேல் ஆஃப் பந்தோபஸ்தை முடிவு பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி அதில் அசம்பாவிதம் இல்லாமல் நடத்த வேண்டியது யாருடைய பொறுப்பு தம்பி? நம்ம அரசோட பொறுப்பு, காவல்துறையோட பொறுப்பு. நான் சொல்லாமல் நீங்களே சொல்லிட்டா நல்லா இருக்குன்னு தான் கேள்வி உங்கள் பக்கமே வச்சேன். நீங்கள் கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க நான் நினைக்கிறேன். மக்களுக்கு பாதுகாப்பு காவல்துறை. மக்களுக்கு பாதுகாப்பு, தனி மனிதனுடைய உரிமையையும் உடைமையையும் உடலையும் பாதுகாக்கிறது. ஏன்னா கான்ஸ்டியூஷன் செக்ஷன் 14, 15, 16, 21. ஏன்னா ஒரு தனி மனிதன் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கும் தான் விரும்புகிற கட்சியில் சேர்றதுக்கும் தான் விரும்புகிற மதத்தில் சேர்றதுக்கும் உரிமை இருக்குது. அவனுடைய கொள்கையை வந்து பரப்புரை செய்வதற்கு கான்ஸ்டியூஷன் படி உரிமை இருக்குது. கண்டிப்பா சார். ஏன்னா இப்போ விசாரணை கமிஷன் அமைச்சிருக்காங்க இல்லையா சார், இது எவ்வளவு நாள் இந்த விசாரணை போவோம், எங்கெங்க யார் யாரை விசாரிப்பாங்க சார்? விசாரணை கமிஷன் அறிக்கை அப்படிங்கிறத வந்து நான் குறைத்து மதிப்பிடவும் இல்லை, அது ஒன்று தேவைதான். ஆனால் பொதுமக்களுக்கு இதன் மூலமாக என்ன அறிவுரை? மக்கள் வந்து 1000 பேர் மென்மே கோ மென்மே காம், எனக்கு யார் வேணா வரலாம், யார் வேணா போகலாம். அந்த இடத்துல எவ்வளோ பாதுகாப்பான முறையில் நம்ம போகணும், வரணும். தன்னுடைய ஒரு மனிதன், உயிரோடு இருக்கிற மனிதன் தன்னுடைய உயிருக்கும் உடலுக்கும் அவனே பாதுகாப்பு அப்படிங்கிறத உணர்ந்து இந்த கூட்டத்துக்குள்ளே முண்டி எடுத்துக்கொண்டு நம்ம போகலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு செய்யுங்க. ஆமாம், நம்மளை நம்ம தான் பாதுகாக்கணும். தன்னைத்தானே காப்பாற்ற முடியாது, தன் குடும்பத்தையோ தம் சமுதாயத்தை காப்பாற்ற முடியாது. விஜய் அவர்கள் அடுத்த வாரம் மக்களை சந்திக்க முடியுமா முடியாதா? அப்படி போனோம்னா என்னென்ன மாதிரி கண்டிஷன்ஸ் போடுவாங்க? இல்லை, விஜய் வந்து அடுத்த வாரம் மக்களை சந்திக்க முடியுமா முடியாதுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் முடியாது. ஏனென்றால் அவருடைய மனநிலை, அவர் என்னைக்கு வந்து ஓப்பனில் வரப்போகிறாருன்னே தெரில. இதில் வந்து எனக்கு பல்வேறு தகவல்கள், விஜயுடைய நெருங்கிய நண்பர்கள் எனக்கு தெரிவிப்பது என்னவென்றால் மனம் நொறுங்கி மனவேதனையோடு இருக்கிறார். அவர் பேசுகின்ற அளவில் கூட அவருக்கு மனம் திறந்து பேசுகின்ற ஆற்றல் கூட அவருக்கு இல்லை. அவ்வளவு சோகத்தில் மூழ்கி இருக்கிறார் என்று அவர் வந்து சராசரியாக மக்கள் மீது அன்பு கொண்டார். கண்டிப்பாக இல்லைங்க, நண்பா, நண்பி, தோழா, தோழி, என் மேலே இவ்வளோ பாசமடா வச்சுருக்கீங்க அப்படின்னு நாமக்கல்ல கேட்டார். உண்மையாலுமே அவர், நான் வந்து ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி இந்த அரசியலுக்குள்ளே இவ்வளோ பெரிய புயலுக்குள்ளே நுழையிறோமே, நம்ம சோபிப்போமா சோபிக்க மாட்டோமான்னு எனக்கே ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஆனால் உங்களையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நின்றுருவோம், பார்த்துருவோன்னு ஒரு முடிவுக்கு வந்தேன். அந்த அளவுக்கு மக்கள் வெள்ளத்தை வந்து நேசிக்க ஆரம்பிச்சிட்டாரு தம்பி விஜய். அப்பேற்பட்ட ஒரு விஜய் 39 பேர் வந்து இறந்த பிறகு இந்த மாதிரியான சோக நிகழ்வுகளை கடந்து வர வேண்டிய சூழ்நிலை இருக்கிறனால இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்குவார். ஒரு 15 நாட்கள் அல்லது 20 நாட்களுக்கு அப்புறம் தான் வந்து அவர் மறுபடியும் வந்து பரப்புரைக்கு சென்றால்தான் அது சரியாகவும் இருக்கும். இல்லை, அப்போ அவர் வெளியே வரும்போது திரும்ப மக்களை சந்திக்கும் போது என்னென்ன மாதிரி கண்டிஷன்ஸ் போடுவாங்க? இல்லை, கண்டிஷன்ஸ் இல்லை. வந்து தன்னைத்தானே எப்பவுமே வந்து போருக்கு போகிறவன் வந்து ரத கஜ துரக பதாதி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எதிராளி என்ன மாதிரியான படை கட்டியிருக்கிறான் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா எப்படி புரியுதா உங்களுக்கு? அப்போ எனக்கு என்ன மாதிரியான பந்தோபஸ்து இந்த நாட்டில் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அட்வான்ஸு செக்யூரிட்டி லைசன் அப்படிங்கிற ஒன்றை உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் கண்டிப்பாக கடைப்பிடித்தாக வேண்டும். அதுக்கு வந்து அனுபவம் மிகுந்த காவல்துறை அதிகாரிகளில், என்ன காவல்துறை அதிகாரிகளில் பல பேர் இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு அட்வான்ஸ் செக்யூரிட்டி லைசனில் என்னென்ன ஆஸ்பெக்டை கவர் பண்ணணும், அது வந்து ஏற்கனவே அந்த முன்னேற்பாடுகள் நடந்திருக்குதா, நான் பேச போகிற பரப்புரை கூட்டங்களெல்லாம் வந்து அந்த மாதிரியான செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்குதா, எஸ்கேப்பிங் வே இருக்குதா, இந்த ஸ்பெஷல் ஆம்புலன்ஸஸ்லாம் வந்திருக்குதா, அந்த இடத்துல ஃபஸ்ட் எய்ட் பண்ணுற அளவுக்கு வந்து ஆம்புலன்ஸ்லாம் வந்து ஹையர் பண்ணியிருக்குதா, போலீஸு ஹெல்ப் பண்ணாலும் பண்ணாட்டி கட்சிக்காரங்கள் எத்தனை பேர் வந்து ஃபஸ்ட் எய்டு தெரிஞ்சு வச்சுருக்கணும், அந்த ஃபஸ்ட் எய்டு டீம் வந்து ஸ்டேஜை சுற்றி இருக்கணும், யாருக்கு வந்து உதவி தேவைப்பட்டாலும் தன்னுடைய டீமே வந்து அங்கே ஃபஸ்ட் எய்ட் பண்ணணும். இவங்கள இத்தனை பேர்த்தையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட ஒரு பர்சனல் டீம் இருக்கணும். இந்த கட்டமைப்பை உருவாக்கினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அரசியல் பண்ண முடியும். இதைத்தான் வந்து எல்லா ஊடகங்களும் வந்து கட்டமைப்பு உருவாக்குன்னு விஜயை நோக்கி சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் இப்போ அமைதியாக உட்காந்துருக்கும் போதாவது இந்த மாதிரியான ஊடகங்களில் வந்து பயனுள்ள செய்திகளை சொல்வதை கேட்டு புரிந்து கொண்டு கட்டமைப்பை உருவாக்கி கொண்டு வெளியில் வாருங்கள் என்று உங்களை வந்து நான் மீண்டும் அரசியலுக்கு அழைக்கிறேன். இந்த நிகழ்வுக்காகவும் இந்த 39 குடும்பத்திற்கும் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். காயம்பட்டு மருத்துவமனையில் இருக்கின்ற, மனம் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அத்தனை குடும்பங்களுக்கும் எனது மனமார்ந்த வருத்தத்தையும் ஆறுதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் எல்லாமே வந்து இந்த நிலைமையிலிருந்து மனநிலையும் உடல்நிலையும் சரியாகி ரெகுலர் லைஃபுக்கு நீங்களாம் வரணும் அப்படின்ட்டு வந்து எல்லாம் வல்ல இயற்கையை நான் வேண்டிக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரர்
ராஜேந்திர ராஜா. அன்பு வணக்கம். நன்றி. நன்றி. தமிழகம் முழுவதும் உங்கள் அட்டிகா கோல்ட் நிறுவனத்தில் பணிபுரிய ஆண்கள் மற்றும் பெண்கள் தேவை. சரியான ஊதியம் வழங்கப்படும். தொடர்புக்கு 8925537862.